சாயி நான் கூடவே உந்தன் பிள்ளை. ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன்னுடைய மனம் ஒரு நிலையில்லாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஏதாவது நல்லது நடந்தால் நன்றாக இருக்குமே என்று நீ ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிப்பதும் எனக்கு தெரியும். எத்தனை நாட்களைத்தான் இப்படி வீணாக்கி கொண்டிருப்பது என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பதும் எனக்கு தெரியும். என் செல்லமே, உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொண்டு வரவே உன் சாயப்பா சற்று தாமதமாகத்தான் வந்தேன். கவலைப்படாமல் இரு. நீ விரும்பியதை கொடுக்க வேண்டுமல்லவா? அதனால் தான் இந்த தாமதம் கூட ஏற்பட்டது. உனக்காக நான் இருக்கிறேன். உன் ஆசைகளை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன். உன் கோரிக்கைகளை உன் சாயப்பா நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு தானே என்னை தேடி வந்தாய். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீ எதை நினைத்து இப்படி தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உன் சாயப்பா உனக்கான நம்பிக்கையை கொடுக்கிறேன். நிச்சயம் இது நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் நீ விரும்பியவரோடு தான் வாழப்போகிறாய். உன் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது. வாழ்க்கையில் சின்ன சின்ன தடங்கல்கள் வருவதைக் கண்டு எல்லாம் பயப்படாதே. உன்னுடைய திருமணம் எப்படி நடக்கும் என்று கவலையோடு இருக்கிறாய். அந்த கவலைகளை எல்லாம் தூர தள்ளி வைத்துவிடு. உனக்கான நல்ல நேரம் இப்போது தொடங்கிவிட்டது. உன் மன வாழ்க்கை உன் விருப்பப்படியே அமைய உன் சாயப்பா எல்லா வேலைகளையும் செய்து விட்டேன் செல்லமே. உன் ஆசை நிறைவேறப் போகிறது. உன் திருமணம் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ கனவு கண்டாயல்லவா? அந்த கனவு இப்போது உன் வாழ்வில் நிஜமாகவே நடக்கப் போகிறது. உனக்கான ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் அமையப் போகிறது. என் செல்லமே, இப்போது உனக்கு மகிழ்ச்சி தானே? உன் மனதில் இருக்கும் கனவு என்ன என்று தெரிந்த பிறகும் உன் சாயப்பா அதை உனக்கு தராமல் இருப்பேனா? இது நாள் வரை நீ இவ்வளவு போராடி கொண்டிருந்தாய். எனக்கான வாழ்க்கை எப்போது அமையும், நான் விரும்பியவரை கரம் பிடிப்பேனா மாட்டேனா என்று சரியாக உண்ணாமல் உறங்காமல் எவ்வளவு கண்ணீரோடு கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். இவற்றையெல்லாம் பார்த்தும் நான் மனம் தளராமல் இருப்பேனா? என் செல்லமே, நான் மனமிறங்கி வந்து விட்டேன். என் குழந்தைக்கான வாழ்க்கையை உன் கைகளிலேயே கொடுத்து விட்டேன். இப்போது மகிழ்ச்சி தானே? சந்தோஷமாக இரு. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ தயாராக இரு. உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீ விரும்பியது எல்லாமே கிடைக்கும். நீ இவ்வளவு நாள் எவ்வளவு வேதனையோடு இருந்தாய் என்று எனக்கு தெரியும். உன் வேதனைகள் எல்லாம் முடிந்துவிட்டது. உன் மனதில் இருக்கும் ஆசையை நான் புரிந்து கொண்டேன். அதனால்தான் எல்லாவற்றையும் உனக்காக செய்து முடிக்க வேண்டும் என்ற உறுதியோடு வந்திருக்கிறேன். என் செல்லமே, கவலைப்படாமல் இரு. உன்னை காயப்படுத்திய எல்லாமே இப்போது மாறிவிட்டது. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. உன்னிடம் எதிராக இருந்த எல்லா சூழ்நிலைகளும் இப்போது உனக்கு சாதகமாக மாறிவிட்டது. உன் வாழ்க்கையை தலைகீழாக மாறப்போகிறது செல்லமே. உன்னுடைய கள்ளம் கபடம் இல்லாத உள்ளமும் பிறருக்காக இறங்கும் அந்த இரக்க குணமும் கண்டு நான் எப்படி ஆச்சரியப்பட்டேன் தெரியுமா? இப்படி அன்பான குழந்தைக்கு அது ஆசைப்பட்டதையெல்லாம் கொடுக்க வேண்டியது ஒரு தந்தையாகிய என்னுடைய கடமை அல்லவா? அதனால்தான் எல்லாவற்றையும் உனக்காக நான் செய்து விட்டேன். உன் மன வாழ்க்கை நீ விரும்பியபடியே அமையப் போகிறது. நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். ஆனந்தமாக இரு. கவலைப்படாமல் இரு. தைரியமாக இரு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது. இனி உன் வாழ்வில் நடப்பவையாகும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.